ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைக்குள் வைத்து உடல் சுகத்தை கொடுத்து நீண்ட ஆயுசை தந்து இந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படி அவருடைய மகிமை ஆலயத்திலே நம்மை கூட்டி வந்த அவருடைய அன்புக்காக எல்லாருக்கும் தளத்தோடு ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இசையாஸ் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவராகிய நாமே அதை கண்காணிப்பவர், இடைவிடாமல் அதற்கு நாம் நீர் பாய்ச்சுகிறோம், ஒருவரும் அதற்கு தீங்கு செய்யாதபடி இரவும் பகலும் நாம் காவல் காக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறுபடி நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய நாமே கண்காணிக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு நீர்ப்பாய்ச்சலை அனுப்புகிறோம். ஹல்லேலூயா. எவனும் இதற்கு தீங்கு செய்யாதபடி இரவு பகலாக நாம் பாதுகாக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீர்ப்பாய்ச்சலை அனுப்பும் போது உன்னுடைய வாழ்க்கை நேராக்கப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக்கப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆவிக்குரிய பாதையிலும் ஊழிய பாதையிலும் உலகத்தின் நிலையிலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து எப்போதும் அவருடைய அற்புத அடையாளங்களை அபிஷேகத்தை வல்லமே ஆண்டவர் ஊற்றி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அதை வஞ்சிக்கும்படியாக, அதை நிர்மூலம் செய்யும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையே, ஊழியத்தின் பாதையே, ஊழியத்தின் வழிகளே, இது ஆசீர்வாதங்களை சேதப்படுத்தும்படியாக அழகையானவன் கடந்து வருவான். அந்த அழகையிலிருந்து உன்னை காப்பாற்றவே இரவு பகலாக நாம் பாதுகாக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை பாதுகாக்கிறோம்? இசையாஸ் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். அந்நாளில் மக்கள் இவ்வாறு பாடுவர், இன்ப ரசம் தரும் திராட்சை தோட்டத்தை பற்றி பாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கண்காணிக்கிறார். ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலே, அவர் தண்ணீரை உனக்கு ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அடுத்தபடியாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறார். ஆதலாடி என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டும்? அவர் உனக்கு அற்புதத்தை செய்யும் போது, நீர்ப்பாய்ச்சலுடைய வாழ்க்கை கடந்து வரும் போது, திரளான நன்மைகளுடைய வாழ்க்கை வெளிப்படும் போது, இந்நாளுடைய சாட்சியின்படியாக ஆண்டவராகிய கடவுளை பாதுகாக்கும் போது நீ அவரை பாட வேண்டும். ஹல்லேலூயா. நீ அவரை போற்ற வேண்டும். ரத்த குரலில் என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்பது நீ பறைசாற்றி நன்றி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நீ மூடி மறைக்கிறதுக்கல்ல, நீ அவரை போற்றாமல் இருக்கிறதுக்கல்ல, அவரை நீ பாடாமல் இருக்கிறதுக்கல்ல, நீ அப்போது ஆண்டவரோடு இருந்து பாடல் பாடு, அவருக்கு நன்றியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு ஆண்டவர் இந்த மூச்சு நிலையில் உனக்கு ஆசீர்வாதம் தருகிறார்? எதற்கு ஆண்டவர் உனக்கு தருகிறார்? நீ நல்ல தாட்சை தோட்டமாக இருக்கிறார், தாட்சை கொடியா இருக்கிறார், நல்ல பிழிப்பில்லாத தாட்சை ரசம் கொடுக்கிற தாட்சை தோட்டமா இருக்கிறார். அதனால் ஆண்டவரோட பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்காணிக்கிறார், தோட்டத்தை கண்காணிக்கிறார். அந்த தோட்டத்தில் எப்போது தண்ணீரை ஊற்றிக்கொண்டிருக்கிறார். எந்த எவனும் அதற்கு தீங்கு செய்யாதபடி அதில் இருக்கிற கலை கலையாய் நிற்கிற தாட்சை
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆலயோ இந்த ஊழியோ அவருக்கு இனிமையா இருக்கிறது, நல்ல தோட்டமாக இருக்கிறது. இந்த தோட்டத்தில் நல்ல தாட்சை கொடிகள், பழம் கடிக்கிற கொடிகள், நல்ல ரசம் கடிக்கிற கொடிகள் வளர்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய பாதையே, இந்த ஊழியத்தின் கனத்தை, இந்த ஊழியத்தின் உயர்வே, இந்த ஊழியத்தின் ஆசிரியரை சேதப்படுத்தும்படியாக அழகையானவர் திட்டம் போடுகிறார். அழகையானவர் மனிதர்களுக்கு ஏறுகிறார். அழகையானவர் இந்த தாட்சை தோட்டத்தில் இருக்கிற இதோ செடிகளை பிடுங்கி எறியும்படியாக அவன் திட்டம் போடுகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஊழியத்தை பாதுகாக்கிறார், ஊழிய பகுதியை பாதுகாக்கிறார், ஊழிய மக்களை பாதுகாக்கிறார். எல்லா வழிபாடுகளை ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடியாத போகிற நேரத்தில், பலகீனம் கடந்து வருகிற நேரத்தில், தாட்சை கொடி சோர்ந்து போகிற நேரத்தில் உன்னதத்திலிருந்து அவருடைய பலனை ஊழியர்களுக்கு அனுப்புகிறார், அவருடைய திடனை அனுப்புகிறார், அவருடைய வல்லமை அனுப்புகிறார். எல்லா ஜெப வழிபாடுகளை நடத்தி நல்ல தாட்சை கொடியாக ஆண்டவருக்கு பலன் கொடுக்க, தாட்சை கொடியாக ஆவியானவர் நீர்ப்பாய்ச்சலை அனுப்பி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாட்சிகளை கேட்டு ஐயோ விரைக்கிறார்கள், பயந்து போகிறார்கள், ஐயோ படுகிறார்கள். அழகையானவே ஐயோ திட்டம் போட்டுக் கொண்டே இருக்கிறார். உன் ஆசிரை கண்டு அழகையானவன் திட்டம் போடுகிறார். உன் ஆசீர்வாதங்களை பறித்து செல்லும்படியாக, உன் ஐஸ்வர்யங்களை நிர்மூலமாக்கும்படியாக அவன் திட்டத்தை அறிகிற ஆவியானவர், அவன் திட்டத்தை தாக்கும்படியாக ஆவியானவர் உன்னிலே பிரசன்னமாக ஒளியாக ஜீவநீரூற்றாக நதியாக அவர் பாய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ராயேலே நீ அஞ்ச வேண்டாம். ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இரவு பகலாக மகிமை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த ஆலயத்திலே கோபுரத்தை ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நாள் வரை எட்டி பார்க்கும் போது ஆலய கோபுரத்திலே குருசின் மீது 2 கழுகைகள் இறக்கை சுருக்கி தலையே உன்னதத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது நாங்கள் காண்கிறோம். ஹல்லேலூயா. அது உச்ச வெயில் ஆனாலும், கடுப்பான வெப்பானாலும், எந்த சூடானாலும் அந்த கழுகை பறப்பதில்லை. இரவு வரை அந்த 2 கழுகைகளும் ஆலய கோபுரத்தின் மேலே இருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எதற்கு எவன் இதற்கு தீங்கு செய்யாதபடி ஆண்டவராகிய கடவுள் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை தீங்கு செய்த எல்லா மனிதர்கள், எல்லா பொல்லாத ஆவிகள், பலவித மந்திரவாதங்கள், பலவித வார்த்தைகள் மகிமை ஆலயத்தை சேதப்படுத்திய நேரத்தில் ஆண்டவர் ஊழியத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஊழிய மக்களை கடவுள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதோ இந்த தாட்சை தோட்டத்தை, தாட்சை கொடியே யார் சேதப்படுத்துகிறார், யார் சேதப்படுத்துவோம் என்று ஆண்டவர் நினைக்கிறார். வாசிப்போம். 27:1 வாசி.
அந்நாளில் ஆண்டவர் தம்முடைய கெட்டியான பெரிய உறுதியான வாளினால் லெவியாத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை, நெளிந்தோடும் லெவியாத்தான் என்னும் பாம்பை தண்டிக்க வருவார். வந்து கடலில் வாழும் பெரும் பாம்பை கொன்று போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகையானவர் பாம்பை போன்ற கூர்மை உள்ள மனிதர்கள் விரைந்தோடு நிலைந்தோடு வயல் சர்ப்ப லேவியாத்தா இந்த ஊழியர் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து 25 ஆண்டாக இதை சேதப்படுத்தும்படியாக திட்டம் போடுகிற லேவியாத்தானே, இதற்குள் பிரவேசிக்கிற, இதற்கு கடந்து வருகிற மகிமை மக்களுடைய ஆசீர்வாதங்களை பறித்து அவமானப்படுத்தி வருகிற லேவியாத்தானே ஆண்டவர் வெட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகவே லேவியாத்தான் வரும் வரை ஆண்டவர் காவலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறது, அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது, அவருடைய கரத்தில் வாள் இருக்கிறது. உறுதியான பலனுள்ள எதை வெட்டினாலோ, எந்த இரும்பை வெட்டினாலோ, எந்த இரும்பு தூண்களை வெட்டினாலோ வளையாத உறுதியான வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லேவியாத்தானே நிலைந்து ஓடுகிற அந்த வயல் சர்ப்பத்தை நிலைந்து ஓடுகிற ஊழியத்தை சேதப்படுத்துகிற, ஊழிய மக்களை துன்புறுத்துகிற, மகிமை மக்களுக்கு மனமை கொடுக்கிற, வேதனை கொடுக்கிற அந்த லேவியாத்தானை நிலைந்து ஓடுகிற அவனை ஆண்டவர் வெட்டுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நடந்து வருகிற எல்லா சேதத்தையோ, எல்லா கடன் தொல்லையோ, கொள்ள யாதியையோ, மந்திரவாதத்தையோ, பிசாசின் கட்டுகளையோ ஆண்டவர் அழித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லேவியாத்தான் எங்கே இருக்கிறா? ஆழக்கடலில் இருக்கிறா. நமக்கு முன்னால் பல நிலையில் வெளிப்படுகிறது. நேருக்கு நேராக ஒரு சிலர் மோதுகிறார்கள், நேருக்கு நேராக எதிர்க்கிறார்கள், ஒரு சிலர் நம்மை மறைவாக எதிர்க்கிறார்கள், ஒரு சிலர் வந்து தெரியாத பாதி நின்று எதிர்க்கிறார்கள். அப்படியாகவே ஆழக்கடலில் இருக்கிற அந்த லேவியாத்தானை பார்த்து செயல்படுகிற சத்துருவை ஆண்டவர் வெட்டுவார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணுக்கு லேவியாத்தானை தெரியவில்லை, ஆழக்கடலில் இருக்கிறது. யாராலும் அழிக்க முடியவில்லை, யாராலும் பார்க்க முடியவில்லை. அந்த தீய சக்தியை ஆண்டவருடைய வல்லமை வெட்டும். ஹல்லேலூயா. தரிசனம் எதற்கு வருகிறது? உனக்கு ஒரு நோய் தீர்றதுக்கு அல்ல, உன்னுடைய துன்பம் தீர்றதுக்கு அல்ல, உன்னுடைய கடன் தீர்றதுக்கு அல்ல, அதற்கு மட்டும் அல்ல. ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஊழியர்களுக்காக, மகிமை மக்களுக்காக. ஹல்லேலூயா. இதற்கு அவர் அரியணையே வெளிப்பட்டார். நீதியின் அரசராக அவர் ஏன் வெளிப்பட்டார்? அவருடைய கரத்தில் வல்லமை உள்ள வாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அம்பாக வெளிப்படுகிறார், சுடர்விடும் அம்பாக வெளிப்படுகிறார். லேவியாத்தானை சத்துருவை தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்புகிற கொள்ளை யாதியை, உபத்திர அவமானத்தை வெட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேலாக உனக்கு போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது.
அதிலிருந்து ஆண்டவர் பூர்ணமான விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஏனெனே தாட்சிக்கொடி அவருக்கு உந்த நிலையில் இருக்கிறது. இந்த தாட்சி தொட்டோ, இந்த ஆலயோ, இந்த தாட்சி ரசோ அவருக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு தேவை இந்த தாட்சி தோட்டமும், இந்த தாட்சி கொடியும், இந்த பழமும் ரசமும் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த லேவியாத்தானே ஆண்டவர் அழித்து விடுவார். உடைய வாழ்க்கை மறைவா செயல்படுகிற திட்டத்தை உடைத்து விடுவார். அறியாமல் செயல்படுகிற ஊமை பிசாசை போல் செயல்படுகிற மந்திரவாதத்தை கடமை எரித்து விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய கரத்தில் இருக்கிற அதிகாரத்தை கொண்டு, இது வாளை கொண்டு, உறுதியான வாளை கொண்டு, பலனுள்ள வாளை கொண்டு, பலையாத அசையாத வாளை கொண்டு ஆண்டவர் வெட்டுவார். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் இந்த தாட்சி தோட்டத்தை நினைத்து, இந்த தாட்சி கொடிகளை நினைத்து பாடுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் வளரும் போது லேவியாத்தானை வெட்டி அவருடைய அதிகாரத்தினால் வெட்டி நிர்மூலமாக்கும் போது, ஊழியம் வளர்ந்து எழும்பும் போது ஆண்டவரை பாடுங்கள். ஹல்லேலூயா. 25ஆம் ஆண்டு முடியும் போது ஆண்டவர் எல்லாவற்றை முடிப்பார். ஹல்லேலூயா. 2001ஆம் ஆண்டு ஊழியம் தொடங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு ஊழியம் துவங்கப்பட்டு வளரப்பட்டு கிளவிட்டு வேறாச்சு ஆண்டவர் மேலாக செய்யப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உனக்கு சொன்னதெல்லாம் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. லேவியாத்தானே, லேவியாத்தானின் வல்லமை, செயல்படுகிற வல்லமை, 25 ஆண்டாய் துரத்து கொண்டிருக்கிற வல்லமையை ஆண்டவர் வெட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை மக்களுக்கு அவமானம் இல்லை, மகிமை மக்களுக்கு கண்ணீர் இல்லை, மகிமை மக்களுக்கு நிந்தா இல்லை. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் என்ன செய்வார்? வெட்டிய பின்பு அடுத்து என்ன செய்வார்? 4 வாசி. நமக்கு அதன் மேல் கோபம் இல்லை, முட்களும் முள் செடிகளும் கிளம்புமானால் அவற்றுக்கு எதிராக நாம் போர் தொடுக்கும் போது அவற்றை சேர்த்து கொளுத்தி விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 25 ஆண்டாக போராடுகிற இந்த போராட்டத்தின் மீது, இந்த லேவியாத்தான் மீது, இந்த சத்ருவின் மீது, மகிமை மக்களை வஞ்சிக்கிற இந்த சத்ருவின் மீது நமக்கு கோபம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனெனில் உன்னுடைய போராட்டத்தின்படியே இந்த தாட்சி தோட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. போராட்டம் எழும்ப எழும்ப தாட்சி தோட்டத்தின் மேல் ஆண்டவர் இதோ உன்னதத்திலிருந்து நதியை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் காவல் காக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கோபம் இல்லை, இதோ நான் கோபப்படுவதில்லை, பொறுத்திருக்கிறேன். 25 ஆண்டு கணவன் மனைவிக்கு திருமண நாட்கள் முடிந்து அடுத்தபடியாக அடுத்த படியில் ஏறுகிறார்கள். ஹல்லேலூயா. 25 ஜூபிலி முடியும் போது பிள்ளைகள் வளர்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கான அடுத்த பயணம் ஆகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ எனக்கு கோபம் இல்லை, இந்த சத்ருவாடு, இந்த தீய சக்தியோடு
நாம் ஆண்டவர் இரக்கத்தின் கடவுள். அவருடைய இரக்கத்தை நம்மால் அளக்க முடியாத கடவுள். இரக்கத்தின் உற்றாம் ஆண்டவர் நீதி நரசராக அரியணையில் ஏன் வெளிப்படுகிறார்? எதற்காக அவர் இறங்கி வந்துள்ளார்? 25 ஆண்டு முடிய போகிறது. அவர் ஆத்திரம் படவில்லை, கோபம் படவில்லை, இதை சேதப்படுத்துவதை அழைத்ததுமில்லை. 1000 ஆண்டவர் பொறுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருப்பில் எரிக்க போகிறார், முற்றிலுமாக அழித்து விடுவார். ஹல்லேலூயா. அவருடைய நெருப்பினால் அழித்து விடுவார். ஹல்லேலூயா. உனக்கெதிராக எழும்புகிற தீய சக்திகளை, ஆண்டாண்டாய் இருக்கிற மந்திரவாதத்தை, கொடிய வியாதிய துன்பத்தை, கடல் பாரத்தை உடைத்து விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதி நரச அரியணையில் இருக்கிறார். அவருடைய கரத்திலே வல்லமை வாள் இருக்கிறது, உறுதியான வாள் இருக்கிறது, பலனுள்ள வாள் இருக்கிறது. எங்கே வெட்டினாலும் வெட்டக்கூடிய வாள், பலனுள்ள வாள் இருக்கிறது. வாளை வைத்து பொறுமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. 25 ஆண்டு மணி வரை இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதாமை வெளியே துரத்தி விட்ட பின் கடவுள் இன்பவனத்தின் வாயிலில் சுடர் விட்டெறியும் வாளை ஏந்தி எப்பக்கமும் சுழலுகின்ற கெரூபீமை வைத்து வாழ்வழிக்கும் மரத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய சொன்னார். ஹல்லேலூயா. 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 ஆதாம் ஏவாளை அழகையானவன் விளைந்தோடும் இந்த சர்ப்பம் வஞ்சிக்கிறது. இன்பவனத்தை இதோ தீட்டுப்படுத்தும்படியாக கடந்து வந்த அந்த சர்ப்பத்தையும் அந்த மனிதர்களை அந்த தீட்டையோ ஆண்டவர் இன்பவனத்திலிருந்து வெளியேற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்வழிக்கு அந்த இன்பவனத்தை, பரலோக பாதலை ஆண்டவர் தூதரை கிருமி தூதனை நிறுத்தினார். ஹல்லேலூயா. அந்த தூதனுடைய கரத்தில் என்ன இருக்கிறது? சுற்றி அடிக்கிற வாள் கரத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அந்த தூதனை சுற்றி இதோ சுற்றி அடிக்கிற வாழை பண்ணு இறக்கை. ஹல்லேலூயா. காவல் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இதோ இன்பவனத்தை பாதுகாக்க ஆண்டவர் தூதரை நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆலய வெளிவிடத்தில் லைட்டுகளை பாருங்கள். இதில் இருக்கிற முத்துக்களை போன்றுதான் அந்த தூதனுடைய இறக்கை சரீரம் இருக்கும். ஹல்லேலூயா. எப்போதும் சுட்டிக் கொண்டிருக்கு. யாரு வந்தாலும், ஒரு தூசியானாலும், அது பெரிய பர்வதமானாலும் அது இல்ல, இதோ உயிரோடு போவதில்லை. ஹல்லேலூயா. இல்லாமல் ஆகும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல எரிந்து போகும். ஹல்லேலூயா. சுட்டரிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த கிருமியின் தூதர்களுடைய இறக்கைக்கு அடையாளமாகவே இந்த லைட்டை போட்டிருக்கிறோம். ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவர் காவலிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வாதல் வாழ்வழிக்கு வாதல். ஹல்லேலூயா. நம்மை பரலோகத்தில் அந்த இன்பவனத்தில் நம்மை கொண்டு செல்கிற வாதல். ஹல்லேலூயா. அது மனிதர்களுக்கு படைக்கப்பட்டது. மனிதன் பாவம் செய்த போது, அழகைக்கு கீழ்பட்ட போது, மனிதனையும் அந்த சத்தாலையும் ஆண்டவர் வெளியே தள்ளினார். ஹல்லேலூயா. மீண்டும் அதற்கு நுழையாத பெண், அதற்கு தீங்கு செய்யாத பெண் ஆண்டவர் கருவி தூதனை சுட்டரிக்கிற வாளை தூதனை நிறுத்தினார். ஹல்லேலூயா. அவருக்கு உகந்த பாதை, அவருக்கு உகந்த மகனை, அவருக்கு உகந்த மகளை, அவருக்கு உகந்த ஆலயத்தை எவனும் தொட முடியாது.
ஹல்லேலூயா. எரித்து விடுவார். ஹல்லேலூயா. எனக்கு கோபம் இல்லை, ஆயிரம் பொறுத்திருக்கிறேன், சுட்டரிப்பேன். ஹல்லேலூயா. மனம் திரும்பாமல் போனால் எரித்து விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இசையாஸ் 27 அதிகாரம் 6 வசனம் வாசிப்போம். எதிர்காலத்து யாக்கோபு வேற்றில் விடும், இஸ்ராயேல் தழைத்து பூக்கும், உலகத்தை எல்லாம் கனிகளால் நிரப்பும். ஹல்லேலூயா. 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 எதிர்காலத்திலே யாக்கோபு வேறிடும். ஹல்லேலூயா. இஸ்ராயேல் குத்து குலுங்கும். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் வேரூன்றி நிற்கிறார்கள். 25 ஆண்டாக வேரூன்றி நிற்கிறார்கள். பாடிலும் துன்பத்திலும் அவமானத்திலும் எல்லா நிலையிலும் வேரூன்றி நிற்கிறார்கள். ஆலயத்தில் வந்த நாளில் நேரம் வரை நீ வேரூன்றி நீக்கப்படுகிறாய். உன்னை ஆண்டவர் அடுத்தபடியாக என்ன செய்வார்? கூத்து குலுங்க செய்வார். ஹல்லேலூயா. இஸ்ராயேல் குத்து குலுங்குவார்கள். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் அவருடைய செய்தி வெளிப்படுகிறது. உலகம் எங்கும் ஆவியானவர் செயலாற்றுகிறார். உலக நாடுகள், உலக மக்கள், ஜாதி மதங்கள் ஆண்டவரை அறிந்து கனி கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய உண்மையான ஊழியர், உண்மையான ஆலயம், உண்மையான ஊழியர்கள் மக்கள் உலகம் எங்கும் அறியப்படுவார்கள். ஹல்லேலூயா. 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 அதை ஒன்னால் தடை நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தப்படுவார்கள், கூத்து குலுங்குவார்கள், கனி கொடுப்பார்கள், மகிமைப்படுத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுத்துவார், ஆண்டவர் கனப்படுத்துவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கலங்காதீர்கள், வேரூன்றி நிற்கிறவர்களே, வேறுண்ணுங்கள். வேரூனிய யாக்கோவே மக்களே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நீர்ப்பாய்ச்சலை அனுப்புகிறார், குத்து குலுங்க செய்கிறார், கனி கொடுக்க செய்கிறார். உன் குடும்பத்தை ஆண்டவர் எங்க வெளிப்படுத்துவார்? உன் குடும்பத்தின் மேன்மை வெளிப்படும். உன் பிள்ளைகள் வேலை ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய கணவன் வேலை ஆசீர்வதிக்கப்படும். உன் மேலே கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் எங்கோ ஊழியம் அறியப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அவருடைய விருப்போ. அவர் வளர்த்துகிறார். இந்த தோட்டத்தில் இறப்போடுகிறார், தண்ணீரை ஊற்றுகிறார், அவர் வளர்த்துகிறார், அவர் கனியை பறிக்கிறார், உலகம் எங்கும் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதித்து பாதுகாக்கிற கடவுளாக இருக்கிறார். எந்த தீங்கு நமக்கு வராதபடி அவர் பாதுகாக்கிறார். இதோ இந்த ஆலயத்துக்கும் இந்த ஊழியத்துக்கும் எந்த தீங்கு உங்களால் ஏற்படாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஆண்டவருடைய நெருப்பு இருக்கிறது. அவர் உங்கள் மீது கோபமாய் இல்லை, அதனால் உனக்கு கழிவுகளும் நாசங்களும் இல்லை. நீ நினைக்கிறான் என்ன குற்றம் செய்கிறேன், எனக்கெல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்மேல் கோபம் இல்லை, அவர் பொறுத்திருக்கிறார். நீ மனம் திரும்ப பொறுத்திருக்கிறார். நீ மனம் திரும்பவில்லை என்றால் எரித்து விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறது உண்மை, ஆண்டவர் நம்மை கண்காணிக்கிறது உண்மை. அவருடைய நல்ல செடிகளை, தாட்சி கொடியை, அவருக்கு பிரியமான தாட்சி கொடி அவர் பாதுகாக்கிறார். அதை
சேதப்படுத்துறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில் எனக்கு கோபம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தமாகுங்கள். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டு நம்மை விட்டு போகும்போது நிச்சயமாகவே உனக்கு அற்புதம் நடக்கும். உன் கடன் பாரம் உன்னை விட்டு நீங்கி போகும். உன் கடன் தொல்லை உன்னை விட்டு நீங்கி போகும். உன் வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும். உன் கண்ணீர் அவமானம் உன்னை விட்டு நீங்கி போகும். சாட்சி கேட்டீர்கள், முழங்கால் இருக்க முடியாத ஆண்டவரே, ஆனால் விசுவாசத்தோடு பலவந்தமாய் முழங்கால் இருந்தேன். ஆண்டவர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், வலையும் பிளர்ந்து விழும் என்கிறார் ஆண்டவர். உன்னுடைய விசுவாசம் வாக்குத்தத்தத்தில் இருக்கிற என்றால், இந்த ஆலயத்திலும் இந்த வழிபாடுகளிலும் இந்த ஊழியர்களும் கடவுள் மேல் இருக்கிற என்றால், நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உனக்கு வாழ்வு உண்டு. உன்னுடைய கடன் தொல்லைகளை ஆண்டவர் மாற்றி உனக்கு வாழ்வளிப்பார். ஹல்லேலூயா. உன்னை உயிருள்ள சாட்சியாக ஆண்டவர் நிறுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory to Lord, glory to Lord, glory to Lord, glory, glory, glory to Lord, glory to Lord, glory to Abe, Abe. Ribala bala bala baba 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 baba, rigaba baba bala 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 be. Vallame, 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 vallame. Uyarani parake. வல்லமை பெற்றுக்கொள்ளாமே. ஆமே, ஆமே, ஆமே. உன்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை, எந்த சேமிப்பும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை, வாழ்க்கையில் எந்த கனவும் இல்லை, வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் இல்லை. வனாந்தரமாய் இருக்கிறது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மதன் செவறுகள் இருக்கிறது, பாவ செவறுகள் இருக்கிறது, சாப செவறுகள் இருக்கிறது. அவே எல்லாரும் மேலே வல்லமை பாய்வதாக. அவே தடையா இருக்கிற 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கள். தடையா இருக்கிற மதன் செவறுகள் உடையட்டும், எரிக்க உடையட்டும், எரிக்க மதல்கள் உடையட்டும், ஆசீர்வாத தடைகள் உடையட்டும், மந்திரவாத தடைகள் உடையட்டும். இனி சாபங்கள், சலுகைகள், போராட்ட கவலைகள் இயேசு நாமத்தில் உடையட்டும், இயேசு அதிகாரத்தில் உடையட்டும். நீ பாபா பாதா பாரா பாரா பாதா பாபா பாபா பாபா, நீ பாலா பாரா பாதா பாலா 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 பாலா. வல்லமே, வல்லமே. சோதர் 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 சோதர். நீ பாபா பாதா பாரா பாதா பாலா பாதா பாதா பாபா பாபா, நீ பாபா பாரா பாதா பாலா 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 பா. வல்லமே, வல்லமே, அற்புதத்தின் வல்லமே. ஆமே. அற்புத அடையாளத்தின் வல்லமே பாய்வதாக. எல்லார் மேல் பாய்வதாக. எல்லார் மேல் ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் விண்ணப்பத்தை எடுத்து செல்லுவோம். ஆமே. நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. எல்லாருடைய விண்ணப்பத்தை ஆண்டவரை நான் கண்டு வருகிறேன். எல்லா மக்களுடைய அழுகை புலம்பல்கள் உம்முடைய கரத்தை தருகிறேன். எல்லாரும் விண்ணப்பிப்போ, எல்லாரும் செபிப்போ. ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுவனை ஆசீர்வதிக்கிறார். எல்லா மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுங்க, எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுங்க, எல்லாருக்கும் ஈர்ப்பை கொடுங்க, எல்லாருக்கும் வாழ்வை கொடுங்க. எல்லாருடைய கடன் தொல்லை மாறட்டும், கடன் இல்லா வாழ்வுண்டாகட்டும். கடத்தால் ஏற்படுகிற வேதனை, அவமானம், இந்த நெருக்கடி எல்லாம் மறையட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, கடலோர மக்களை ஆசீர்வதிங்க, மீன்களா நிரப்புங்க, வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, படகுகளை ஆசீர்வதிங்க. ஆமே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பஞ்சங்களை மாற்றுங்க, பஞ்ச காலத்தை மாற்றுங்க. கரையோர மக்களே
ஆசீர்வதிங்க. அவர்களை கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளே பாரத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பாரத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நான் செய்கிற வேலை ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு கிடைக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. ஊழியத்தை தாங்குகிற, ஊழியத்துக்கு தாங்குகிற, ஊழியத்தை தாங்க வாஞ்சிக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. கனியா நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நல்லதே தர நிரப்புங்க. அள்ளி வாரி கடுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ரிபாலா பாதா பாபா 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 ரிகபாலா பாலா 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 ரிபாபா பாபா 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 ரிபாலா பாலா பா. குடும்பமாய் வருகிறேன், இறை குடும்பத்துக்கு செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அலகையானவர் தீண்டாத பெணே, நீண்ட ஆயுசை கொடுத்து கொடிய வியாதிகளை மாற்றி வேதனை அகற்றி குடும்பத்தை நிலைநிறுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பதுகை பெருக செய்யுங்க. குடும்பமாக ஆராதிக்கிற வாழ்க்கை நிறைக்கிற எல்லா கட்டுகளை அறுத்து விடுங்க, எல்லா பந்தனத்தை அறுத்து விடுங்க, எல்லா போராட்டத்தை உடைத்து விடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிற எங்க கணவன், எங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேலையோடு இருங்க, வேலை போராட்டத்தை உடைங்க, எதிர்ப்புகளை உடைத்து விடுங்க. சமாதானத்தை கொடுங்க, உயர்வு சம்பளத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க, இந்த ஆசை போடுங்க. ஆமே, நன்றி. இந்தியாவில் வேலை பார்க்கிறேன், மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். அரசாங்க நிலையிலே, தனியார் நிலையிலே வேலை செய்கிற எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலைக்கு வந்து ஞானத்தையும் பலனையும் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுசை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி வைங்க. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. இடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. ரிபாலா பாரா பாபா பாபா ரிகபா ரபா தபா லபா ரிபாபா பாபா சபா பாபே. தற்கொலை ஆவிகள் வெளியேறட்டும், இரத்த வெறிக்கண்ட ஆவிகள் வெளியேறட்டும், நாச அழிவுகள் வெளியேறட்டும், மந்திரவாத கட்டுகள் உடையட்டும், புறாமையின் ஆவிகள் அறியட்டும், சேதப்படுத்துகிற ஆவிகள் அறிந்து சாம்பலாகட்டும். வாலிபர்களுக்கா செபிக்கிறேன், சிறுவர்களுக்கா செபிக்கிறேன். ஆராதனையிலே, பைபிள் ஸ்டடியிலே, ஐக்கியத்திலே தொடர்ந்து வருகிறேன். மக்களை ஆசீர்வதிங்க. இறை ஞானத்தை கொடுங்க, இறை ஆச்சத்தை கொடுங்க. உங்களுக்கு அந்த தீங்கு ஏற்படாதபடி உங்கள் ஆத்துமாவையோ உங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வோம், காத்துக் கொள்வோம். இந்த மக்களை காத்துக் கொள்ளுங்க, பாவத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்க, தீமையிலிருந்து காத்துக் கொள்ளுங்க, மன அழுத்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, சிற்றின்பத்திலிருந்து, சத்ருவி திட்டத்திலிருந்து, தீய நண்பர்களிலிருந்து காப்பாற்றுங்க. கல்வி ஞானத்தை கொடுங்க, இறை ஞானத்தை கொடுங்க. இந்த பிள்ளைகள் வாலிபர்கள் ஆலயத்தில் ஊழியம் செய்ய ஆவியானவர் உருவாக்கி எடுங்க, ஆளுக செய்ய. ரிபாலா பாலா பாபா 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 ரிகபாதா பாலா 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 பாபா பாபா ரிகபா பாபா பாபா. நீண்டாய் சுடர் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்கள், பெண்கள், பெரியோர்கள், பால் குடிக்கிற குழந்தை, வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தை எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகிமை ஊழியர்களுக்கு செபிக்கிறேன், மகிமை ஊழியர்களுக்கு ஸ்தோத்திரம். எந்த தீங்கு செய்யாது. ஆமென். மகிமை தோட்டத்துக்கு செபிக்கிறேன்.
மேலான வல்லமை கொடுங்க, அதிகாரத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, வரங்கள் கனிகளை கொடுங்க, ஆவியின் கனிகளை கொடுங்க. ஊழியத்தை மேலோங்க பண்ணுங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இறை சாய இறை ஊழியர்கள் சாயலை கொடுத்து ஆசீர்வதிங்க, பிரசன்னமாக்குங்க, ஒளியாக்குங்க, உப்பாக்குங்க, ஒளியாக்குங்க, எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில் இல்லாத ஆசீர்வாதங்களே ஊழியர்களுக்கு கொடுங்க, பலனை கொடுங்க, திடனை கொடுங்க, உயர ஓட பலனை கொடுங்க, இளமை ஆக்குங்க, இளமை காரிய சாயலை பலனை கொடுங்க, இளமைக்குரிய பலனை கொடுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஊழியர்களை பலுகி பெருக வைங்க, ஆசீர்வாதங்களை பலுகி பெருக பண்ணுங்க. ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. இந்நாள் புதிதாய் வந்த புதிய மக்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தடைகள் உடையட்டு, மேற்கிலிருந்து கடந்து வருகிறேன். இறை மக்களை ஆசீர்வதிங்க, திரளான அற்புதத்தை வெளிப்படுத்துங்க, எழுப்புதலை போடுங்க, மக்களை ஆசீர்வதிங்க, சம்பத்தர்களாய் மாற்றுங்க, வந்து போகக்கூடிய வசதி நிலைகளை கொடுங்க, பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிழக்கிலிருந்து வருகிற மக்களை ஆசீர்வதிங்க, ஒருக்க வரத்தை பாதுகாத்து வேண்டுதலை ஏற்று ஆசீர்வதித்து அனுப்புங்க. வடக்கு தெற்காய் வருகிற மக்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க, அனுப்புங்க ஆண்டவரே. அமே ஆராதனைக்கு முன்னே வந்து அமே எல்லா ஊழியத்தை செய்து மக்களை ஆசீர்வதிங்க, நெருப்புகள் மூடுங்க, அழக வஞ்சிக்காதபடி நெருப்புகள் மூடுங்க. ஆலயத்தில் வேலை செய்கிற எல்லா ஊழியத்தை ஆசீர்வதிங்க, கைமாற கொடுத்து அனுப்புங்க, கைமாற கொடுத்து அனுப்புங்க. ஏழை எளியவர்கள், அநாத விதவைகள், கைவிடப்படுகிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாருடைய விண்ணப்பத்தை கேளுங்க. Glory to power. மருத்துவமனையில் இருக்கிற, இல்லத்தில் வியாதியோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுங்க, ஆவியாளர் கூடவே இருங்க, ஆபரேஷன் நல்ல முறையில் நடத்தி முடிங்க. ஆண்டவருக்கு நன்றி. பெருகப்படுங்க, எழுப்புதலை போடுங்க, அற்புத அடையாளத்தை காட்டுங்க, ஆவியானவர் செயலாற்றுங்க, வல்லமை ஆவியானவர் ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. எல்லாரும் மேலே அக்கினி பாய்வதாக. எல்லாரும் கரம் வைத்து ஜெபிப்போ. இளைய பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் தீருகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. யாதி இருக்கிற இடத்தில் வல்லமையோடு ஜெபிப்போ. கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், ஓட்டங்கள் தவிர்க்கப்படட்டும், பந்தனங்கள் தவிர்க்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். தீராத யாதிகள், பிசாசு கட்டுகள் எல்லாம் உடைந்து போகட்டும், விட்டு வலி அகழ்ந்து போகட்டும், இருக்கு வேதனை மறைந்து போகட்டும். அமே அமே, பிரஷர் யாதி இல்லாமல் போகட்டும், சுகு வெளியேறுவதாக, ஆஸ்மா யாதி வெளியேறுவதாக, காய்ச்சல் வைரசுகள் வெளியேறுவதாக, எல்லா பலகீன உடையட்டும், எல்லா யாதிகள் உடையட்டும், இரத்தத்தின் அலர்ச்சிகள் வெளியேறட்டும், தைராய்டு கட்டிகள் கரைக்கப்படட்டும், கொலஸ்ட்ரால்கள் வெளியேறு,
வெளியேறி போச்சாத்தானே மன யாதி வெளியேறு. சூடு வெப்பத்தினால் வருகிற மன அழுத்தங்கள் வெளியேறட்டும். இரவு நேர தூக்கம் உண்டாகட்டும். எல்லா மக்களுக்கு சமாதானம், அற்புதம், அதிசயம். ஆண்டவருக்கு நன்றி. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரிந்திருக்கிற கணவன் மனைவியே சேர்த்து வைங்க ஆண்டவரே. அற்புதத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமே. நடைபெறாத விண்ணப்பம் இங்க மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதத்தை செய்யுங்க. ஆமே. பொருத்தனை ஏற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. பொருத்தனை ஏற்றி ஆசீர்வதிங்க. அற்புதத்தை காட்டுங்க. ஆண்டவருக்கு நன்றி. விடுவிக்கிற வல்லமே எல்லாருமே பாய்கிறது. கைதாளத்தோடு செவிப்பு. கட்டுகள் உடைக்கப்படுகிறது. கோட்டைகள் உடைக்கப்படுகிறது. ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். திருமணத்தை நடத்துங்க ஆண்டவரே. நல்ல காரியத்தை நடத்துங்க ஆண்டவரே. ஆமே. நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா இறை மக்களை ஆசீர்வதித்து என் ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தை இவர்கள் மேல் ஜொலிக்க அம்மே உதயமாக ஆசீர்வதிக்கிறே. தொடக்க முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருந்து நடத்தினதற்காக நன்றி. தெரியாதது எங்களுக்கு தெரிய செய்வதற்காக நன்றி. நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருந்ததுக்காக நன்றி. நீர் எங்களை காவல் காக்கிறது, பாதுகாக்கிறது, எப்போது நீர்ப்பாய்ச்சலை அனுப்புகிறது. வெளிப்படுத்தினே நன்றி. நாங்கள் யார் என்பதை நீர் வெளிப்படுத்தினே நன்றி. இந்த ஆலை யார் என்பதை வெளிப்படுத்தினே நன்றி. ஆமே. நன்றி. ஊழியத்துக்கா நன்றி. ஆலயத்துக்கா நன்றி. எல்லா மக்களுக்காகவும் நன்றி. ஆமே. நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.